வணக்கம் முதலாளி. ரமேஷ், என்ன ஆச்சரியமா இருக்கு மாணிக்கம்? கட்டபொம்மன் ஜாக்சன் துறை வீட்டுக்கு வந்த மாதிரி நீங்க வந்திருக்க, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். வர்ற ஆளை பொறுத்து விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயம் சட்டுன்னு சொல்லிடலாம். ஆனா நீ வந்திருக்க நல்ல விஷயம்ன்ற, எப்படி மாணிக்கம்? உங்க வீட்டுல எல்லாருக்கும் என் மேல சின்ன சின்னதா மனஸ்தாபம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்க. அதுதானே நான் சேர்த்து வச்சு பேசுற மாணிக்கம். இப்போ நாங்க வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்காக. ரமேஷ், உனக்கு ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு நீ யூகம் பண்ணிருப்ப. என்னப்பா, நடு வீடு வரைக்கும் நீ பாட்டுக்கு வந்துட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்க? என்ன வேணும்? எதுக்கு வந்தீங்க? அம்மா, அத நானே சொல்றேன். ரமேஷ் தம்பியும் என் பொண்ணு நிர்மலாவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்படுறாங்க. இப்பதான் அந்த விபரத்தை என் பொண்ணு என்கிட்ட சொன்னா. 2 பேரும் பிரியப்படுறதுனால. ஓஹோ, பிரியும், லவ், அதுக்காக இங்க வந்து நிக்கிறீங்க. அப்புறம் ஏதோ சின்னஞ்சிருசுங்க ஆசைப்படுதுங்க. அதை ஏமா நாம கெடுக்கணும்? 2 பேரும் ஆசைப்படுறதுனால கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். உன் மக எவனாவது அண்ணாடங்காட்சியை லவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சொன்னா என்ன செஞ்சிருப்பீங்க? சம்பந்தம் பேசவா போவீங்க? செருப்பால அடிச்சு வீட்டுக்குள்ள பூட்டி தானே வைப்பீங்க. ஆனா ரமேஷ் வசதியானவன், கிடைச்சதுரா புளியம் கொம்புன்னு ஆத்தாளு மகனும் சேர்ந்து சம்பந்தம் பேச வந்துட்டீங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம. ரமேஷ், என்ன உங்க அம்மா என்னென்னமோ பேசுறாங்க? அவங்க அப்படிதான் பேசுவாங்க. உன் தங்கச்சி சொன்னா அப்படி நம்பிடுறதா? உனக்கு புத்தி வேணா? உன் தங்கச்சியை நான் லவ் பண்றேனா? ஏன் எனக்கு வேற பொண்ணே கிடைக்கலாமா? என்ன ரமேஷ், நீ அவளோட பழகல? பழகுன உன்னை பழி வாங்குறதுக்காக, நீ கதறி துடிக்கணுங்கிறதுக்காக, என்ன தேடி வந்து நீ அழனுங்கிறதுக்காக, இதுக்காகத்தான் அப்படிலாம் பழக வேண்டிய அவசியம் வந்துச்சு. பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை மீறலாமா? ரமேஷ், நீ பேசுறது ரொம்ப தப்பு. என் தங்கச்சியை நீ உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு அவன் என்கிட்ட சொன்னதுனாலதான் உன் வீட்டு படியேறி வந்த. இப்ப நீ பேசுறது நியாயமே இல்ல. என்ன மாணிக்கம், நீ எல்லாம் நியாயம் அநியாயம் பேசுற? அது நல்லாவா இருக்கு? நீ எனக்கு எதிரா பண்ணதெல்லாம் நியாயமா தான் பண்ணியா? உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் பேசாத. நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு அநியாயம்னா உனக்கும் ஒரு அநியாயம். தட்ஸ் ஆல். ரமேஷ், தயவுசெய்து யோசிச்சு பாரு. எனக்கும் உனக்கும் இருக்கிற பிரச்சனை வேற. இதுல என் தங்கச்சி என்ன பண்ணுவா? அவளோட காதலுக்கு நீ துரோகம் பண்ணலாமா? அவ உன்னை மனசார விரும்புறா. யோ, நீ காய்கறி கமிஷன் கடைன்னு வாழ்றவன். நீ எல்லாம் எதுக்கே லவ் பத்தி பேசுற? உன் தங்கச்சிய நான் லவ் பண்றேன். என்ன மாணிக்கம் இது? அவளை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? லவ் பண்ற மூஞ்சியாயா அது? 4 பேர்கிட்ட போய் இந்த பொண்ணை நான் லவ் பண்ணி கூட்டு வந்தேன்னு சொல்ல முடியுமாயா? மாணிக்கம், நாம 2 பேரும் விரோதிங்க தான். என் மேல உனக்கு பகை இருக்கலாம். அதுக்காக எனக்கு என்ன கெடுதல் வேணாலும் பண்ணு, என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனா உன் தங்கச்சியை கெட்டி வைக்கணும்னு நினைக்கிற பாத்தியா, அந்த தண்டனை டூ மச். இது என் தங்கச்சி வாழ்க்கை பிரச்சனை. இதுக்காக நான் என்ன வேணா பண்ண தயார். டேய் மாணிக்கம், நீ எதுக்காகவும் யார் காலையும் விழக்கூடாது. இந்த விஷயத்தை ஆரம்பிச்சவளே நான் தான். இது இப்ப வேண்டாம். ஏமா, வீடு தேடி வந்தவங்கள அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம உன் புள்ள என் பொண்ணை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறா. பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறியே, இதான் நீ புள்ளைய வளர்க்கற லட்சணமா? நீ உன் பொண்ணை வளர்த்த லட்சணத்துக்கு நான் என் பையனை வளர்த்த லட்சணம் எவ்வளவோ மேல். கொஞ்சம் கூட தராதரம் இல்லாம பேசுறீங்களே. பிறக்கும் போதே காரு பங்களான்னு பிறந்த அப்படின்னா ஏன் மகனை நீ மருமகனாக்கணுங்கிறியே? 4 வீட்டுல பாத்திரம் தேய்ச்சு கால் வயிறு அரை வயிறுன்னு கஞ்சி குடிச்சு புள்ள வளர்த்த நீ இன்னைக்கு ஏன் புள்ளைய சம்பந்தம் பேச வந்திருக்கியே? நீ தாண்டி தரம் கேட்டவ. என்ன சொன்ன? யார பார்த்து என்ன சொன்ன நீ? ஏய் மாணிக்கம், நான் கடைக்கு பேசுறேன். யார பாத்துறா டீன் சொல்ற? தப்புதான் முதலாளி. அதான்
நீங்களே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, இவங்க பேசுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? டேய் வாய மூடுறா. ஏண்டா நாங்க உட்கார்ந்தா எங்க முன்னால உங்களால உட்கார முடியுதாடா? அப்புறம் எப்படிடா சம்மந்தம் பேச வந்தீங்க? என்னங்க பேசுறீங்க நீங்க? இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னு வச்சுக்கங்க, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவோம். ஓஹோ, போங்க, தாராளமா போங்க. உன் மகன் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தான்ல, இனிமே போனா பழக்கமாயிடும். போங்க, எங்க வேணாலும் போங்க. என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. இத பரமாணிக்கம், உன்னால எனக்கு பணம் தான் நஷ்டம். ஆனா உனக்கு மானம், மரியாதை, நிம்மதி எல்லாமே எல்லாமே போச்சு. இப்ப தெரிஞ்சதா என்ன பத்தி? நான் உன்னை விட பெரிய கேடி. போடா, போய் உன் தங்கச்சிய ஊர்ல எவனா இழிச்சவன் இருப்பான், அவனை பார்த்து கட்டி வை. குடும்பம் எப்படி நடத்தணும்னு ஓரளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். போடா, போ 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 போ. மாணிக்கம், மாணிக்கம், வேண்டாம்டா, விட்டுடுடா. மாணிக்கம், ரமேஷ், மாணிக்கம் வேண்டாம்டா. வா மாணிக்கம், மாணிக்கம், வா மாணிக்கம், வா, வா மாணிக்கம், வா. நடு ரோடு கொண்டு வந்துட்டாளேம்மா, கொண்டு வந்துட்டா, ரோடு கொண்டு வந்துட்டா. அப்பா, அடடே வாங்க மாமா, எப்ப வந்தீங்க? இப்பதான். நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. ஆ, சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் வெளியில இருக்கேன். ம். என்னப்பா, நானும் பாக்குறேன். நீங்க செல்வத்துக்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறீங்க. ஆ, ஒண்ணும் இல்லம்மா. சண்டைக்காரங்க கிட்ட கூட சிரிச்சு பேசுற ஆள் நீங்க. ஆனா நீங்க செல்வத்தை பார்த்ததும் மூஞ்ச இப்படி திருப்பிக்கிட்டீங்களே. அப்பா, செல்வம் ரொம்ப நல்லவருப்பா. அது தெரியுமா எனக்கு. செல்வன் தம்பி நல்லவர் தான். ஆனா அவங்க அம்மா தான். யாரு? அத்தையை சொல்றீங்களா? ஆமா சரோ, அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நாகாஸ்திரம் மாதிரி காதை நிச்சயம் தொலைக்குது. அந்த அம்மாவை நினைச்சுதான் நான் செல்வன் தம்பி கிட்ட இருந்து ஒதுங்கியே இருக்க பாக்குறேன். ஆனா அது செல்வன் தம்பி சரியா புரிஞ்சுக்கணுமே. நான் வேணும்னு அவர் உதாசீனம் பண்றதை அவர் நினைச்சிடக்கூடாதுன்னு என் நெஞ்சில ஒரு சந்தேகம் அரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த தயக்கத்துலதான் சாதாரணமா சிரிச்சு பேச நினைச்சா கூட முடியல. அம்மா என்னம்மா சொன்னாங்க? என்ன ஆச்சா? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொல்லாம விடக்கூடாது. நீ பாவி, என்ன அவமானப்படுத்திட்ட, என்ன எப்படி என்ன அசிங்கப்படுத்திட்ட. ஏன் குழந்தை போட்டு அடிக்கிறீங்க? என்ன மாப்பிள? ஏன் அம்மா குழந்தை போட்டு அடிக்கிறாங்க? அம்மா சமாதானப்படுத்துங்க. மாப்பிள, 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 என்ன இப்படி மாப்பிள? நிறுத்துங்க, நிறுத்துங்க என்ன மாப்பிள இது? ஏன் குழந்தை போட்டு அடிக்கிறீங்க? பைத்தியம் முடிச்சு போச்சா உங்களுக்கு? உங்க தங்கச்சி தானே? என்னமா இது? நீங்க இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என் புள்ள அங்க அசிங்கப்பட்டதுக்கு இவ்வளவு கொல்லாம போறானே, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதுதான் எப்படியாமா? பச்சை குழந்தை இல்ல? சரு, மாப்பிள ரொம்ப கோவமா போறா. போய் சமாதானப்படுத்துமா. அப்பா, நீ போமா, நான் பாத்துக்கிறேன். போமா, போ, நான் பாத்துக்கிறேன். போ, போ, நீ சீக்கிரம் போ. போ, மாப்பிளை சமாதானப்படுத்து. என்னமா நீங்க பெரிய மனுஷங்க? அழகு, அழகுமா, அழகு, அழகு. இத பாரு, அண்ணன் அங்கப்பட்ட அவமானத்துல ஆத்திரத்துல அடிச்சுட்டு அவ்வளவுதான். நான் சொல்றதை கேடுமா, நீ என் பொண்ணு மாதிரி தான். இத பாரு, இத பாரு, நீ ஒண்ணு பெருசா எழுதல்லம்மா. நீ காதலிச்சது ஒரு அயோக்கியனை. அவனோட சுயரூப உப்பா தெரிஞ்சுச்சேன்னு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லு. இத பாரு, இதெல்லாம் பெரியவங்க கிட்ட விட்டு நீ நல்லா படிச்சு நல்ல பேர் எடுக்கணுமா. உனக்கு நல்ல பையனா கிடைச்சு நீ சந்தோஷமா இருக்குமா. அழாதம்மா, ஆத்திரத்துல அடிச்சிட்டாங்க, எல்லாம் சரியா போயிருமா. என்ன தம்பி இதெல்லாம்? அம்மா தப்புமா,
ரொம்ப தப்புமா. ஏண்டி சனியனே, ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்பட்டது போதாதுன்னு சம்பந்தம் முன்னாடி எங்களை தலைகுனிய வச்சுட்டேடி. பாவி, 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 பாவி. அம்மா போறோம். அம்மா சொன்னா கேளுமா, போறோமா. எவ்வளவுதான் ஒரு பொண்ணு அடிப்பீங்க? போமா. நீ எழுந்துருமா, எழுந்துருமா. நீ அண்ணா சொல்றல, எழுந்துரு. கண்ணத்தோட எழுந்துரு. வா வா, முதல்ல உள்ள போ, உள்ள போமா. ஐயோ, இப்படி பண்ணிட்டாளே. நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல சரோ. ஏதோ விரோதியை விரட்டி விரட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சு. ச்சே. என்ன நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கு. பாவம் நிர்மலா. ஆமாங்க, உங்களுக்கு அவமானம் மட்டும்தான். ஆனா நிர்மலாவுக்கு ஏமாற்றம், துரோகம், அழுகை எல்லாம் சேர்ந்து ரொம்ப வேதனையா தானே இருப்பா. எனக்கு அவ எதிர்காலத்தை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு சரோ. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப புத்திசாலிங்க. அவ்வளவு சீக்கிரத்துல உடைஞ்சிட மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, நிர்மலா மெல்ல மெல்ல பழைய மாதிரி ஆயிடுவா. அவ பண்ணதுக்கு அவளே கஷ்டப்படுறா. அத நினைக்கும் போது நமக்கும் கஷ்டமா இருக்கு. அவளோட வேதனையை கலறி விடுற மாதிரி இனிமே நம்ம பேசக்கூடாது. வேணும்னே யார் சரோ பேசுவாங்க? கோபத்திலையும் வருத்தத்திலையும் வரதானே. அவளோட வேதனை குறைஞ்சி அவ பழைய மாதிரி ஆகணும்னா அது நம்ம கையில தாங்க இருக்கு. எவ்வளவு செல்லமா வளர்த்தா அவள. அவ எதை சொன்னாலும் சரின்னு தலையாட்டி, அவ எதை கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்து எப்படி எல்லாம் வளர்த்தோம். அந்த யோக்கிய ராஸ்கல் கிட்ட போய் ஏமாந்துட்டானே. கொஞ்ச நாளாவே பாக்குறேன், நீங்க பழைய மாதிரி இல்ல. ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. புலம்ப வச்சுட்டாங்களே சரோ, புலம்ப வச்சுட்டாங்களே. நான் வேற எதையாவது நினைக்கணும்னு நினைச்சா கூட நிர்மலா அழுகைதான் எனக்கு ஞாபகம் வருது. வீட்டை தேடி வந்த மாப்பிள்ளை கூட கோச்சிட்டு போயிட்டான். இப்ப இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது இன்னொரு மாப்பிள்ளைய அவளுக்காக நான் எங்கேருந்து கொண்டு வருவேன்? என்னங்க நீங்க, உலகத்துல நடக்காத பிரச்சனை மாதிரி புதுசா இந்த வீட்ல நடந்த மாதிரி பேசுறீங்க. மாப்பிள்ளைங்க வீட்டுக்கு வர்றதும் போறதும் ரொம்ப சகஜம். கொஞ்ச நாள் போகட்டும், தன்னால இன்னொரு சம்பந்தம் வரும். நிர்மலாவுக்கு இனிமேலா ஒருத்தன் பிறக்க போறான். ஏற்கனவே பிறந்து எங்கேயாவது காத்துட்டு தானே இருப்பான். இருந்தாலும் நடந்த விஷயம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நீ கூட தான் சொன்ன, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா
இனிமே நிர்மலாவை யாரும் பொண்ணு கேட்க மாட்டாங்க. உண்மைதாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். கொஞ்ச நாளைக்கு நிர்மலாவோட கல்யாண பேச்ச மறந்துருங்க. அவளோட படிப்பு முடியட்டும். அவ பழைய நிர்மலாவா மாறட்டும். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். Ra